4ஆம் இடத்துக்குள்ள குரு போகிறார். அது ஒரு பெரிய சாதகமான அமைப்பும் கிடையாது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜென்ம ராசியிலிருந்து ராகு விலகுறதும், 6ஆம் இடத்துக்குள்ள கேது போகுறதும். இது எங்க நன்மைய தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட குறைய இருந்தாலும் ஒரு வேலை வாய்ப்ப வாங்கி குடுத்துரும். அதுல நம்ம சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கூடுதலா 10ஆம் இடத்த குரு பார்க்கிறார். ஸோ 1008 பஞ்சாயத்து ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும், குடும்பத்த ரன் பண்றதுக்கான வேலை கிடைக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், கிடைக்கிற வேலைய மிஸ் பண்ணாம, அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு வேலைக்கு போயிரணும். அது ரொம்ப நல்ல விஷயம். அதேபோல தான் தொழிலும். பெரிதா ஓடும்னு சொல்ல முடியாது. ஆனா மூடிரும்னு சொல்ல முடியாது. வண்டிய ஓட்டுறதுக்கான அந்த எரைய மட்டும் போட்டு, போட்டு உயிர்ப்பிச்சு கொண்டு வந்துரும் தொழில. அப்ப நீங்க சிறப்பா வளர்றதுக்கான அமைப்பு வேலையிலயும் கிடையாது, தொழில்லயும் கிடையாது. அப்ப இருக்கிறத வச்சு வண்டிய ஓட்டிக்கிறதுக்கான பீரியட் மட்டும் தான் இது. அப்படிங்கிறத மீனராசிக்காரங்க நல்லபடியா புரிஞ்சுக்கிடணும். அப்ப வேலை கிடைக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இருக்கிற வேலையில எவ்வளவு பணி சுமை இருந்தாலும் அத சமாளிக்கிறதுக்கான பலத்த 10ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் கொடுத்துருவார். அதனால வண்டி நல்லபடியா ஓடிரும். அதுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லங்கிறத மனசுல உள்வாங்கிக்கிடுங்க. அதனை அடுத்த முக்கியமான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சொத்து சேர்க்கிற காலகட்டம். இந்த காலகட்டம் வீடு கட்டுறது, இடம் வாங்கி போடுறது, பெண்களா இருக்கிற பட்சத்தில கொஞ்சம் என் பிள்ளைக்கு தேவைப்படுதுன்னு ஒரு 5,000 நகை வாங்கி வைக்கிறது. அந்த மாரி பொருளாதாரத்தை ஒரு சொத்தா மாத்தி அல்லது பொருளா மாத்தி சேமிக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். பிள்ளைகளுக்கு படிப்புல இருந்த அந்த மிக கடுமையான மந்தத்தன்மை இப்பவும் நீடிக்கும். ஆனா முன்ப விட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க.